ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய விதமாக வடை செஞ்சு சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த வடையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க. நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அதை ஏன்டா செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை ஃபீல் பண்ண வச்சுடுவாங்க. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த வடை பார்த்திங்கன்னா அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளை கால் வலிச்சாலும் பரவாயில்ல, நீ கிச்சனில் போய் நீ வடை செஞ்சே ஆகணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சூடாக இருக்கும்போது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சொல்லவே முடியாது. இதோட டேஸ்ட்டு நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அந்த அளவு டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த வடை செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா இந்த பருப்பு வடையெல்லாம் நீங்கள் ஓரம் தள்ளிடுவீங்க. ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களுமே இவ்வளோ நாள் நம்ம இந்த வடையை செய்யலையேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி. ஸோ நான் சொல்லியிருக்க மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வடை செய்யும் பொழுதே உங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கிடைக்காது. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நீங்கள் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மீல் மேக்கர்னு சொல்லுவோம் பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுடுங்க. நல்லா ஊறி வரட்டும். இன்னொரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். எந்த கப்பால் நம்ம மீல் மேக்கர் எடுத்தோமோ அதே கப்பால் கடலைப்பருப்பு அளந்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்போட தண்ணியெலாம் வடிச்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலே கரெக்டாக இருக்கும். நமக்கு இதில் கடலைப்பருப்பு முழுமையாக ஊறி வரக்கூடாது. ஒரு 4 மணி நேரம் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஊறி வரும். ஆனால் நம்ம 2 மணி நேரம் தான் ஊற வைக்கணும். ஸோ இப்போ இந்த கடலைப்பருப்பை மட்டும் நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நான் கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது போல் நம்ம கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுக்கணும். பருப்பு முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் ஒன்றும் பாதியமாக அரைச்சிருக்கும். ஸோ நல்லா சாஃப்டாக ஊற வச்சிட்டிங்கன்னா நமக்கு சாஃப்டாக மாவு அரைப்பட்டுடும். ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு ஊற வைக்கக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இது மாதிரி பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம இன்னொரு பக்கம் ஊற வச்சுருக்க மீல் மேக்கரும் நல்லா ஊறிடுச்சு. இது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்து பிழிஞ்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் இது போல் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இது போல் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்க மாதிரி பார்த்து பிழிஞ்சு இதையும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ரொம்ப அரைக்கக்கூடாது. ஒரு பல்ஸ் விட்டிங்கன்னா நல்லா பூ போல் உதிர்ந்து வரும். அந்தளவு பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மீல் மேக்கரை இந்த கடலைப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த மிக்சிங்கோடு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மீல் மேக்கரோட கன்சிஸ்டன்சி இது போல் தான் இருக்கணும். நம்ம எடுத்து போடும்பொழுது அப்படியே உதிர்ந்து விழுகுது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். நீங்கள் இப்படி தான் நீங்கள் அரைச்சிக்கணும். இப்போ நான் ஒரு பெரிய பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கூடவே 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம மீல் மேக்கர் அளந்து எடுத்தோம் பாருங்கள், அந்த கப்பில் 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம மீல் மேக்கரில் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் பாருங்கள், வெங்காயத்துலேருந்தே தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும். நீங்கள் தண்ணியே சேர்க்க தேவையில்லை. அப்படியே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும், நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. அதில் இருக்க ஈரப்பதத்துலேயே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கை ஈரம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்லா உருட்டி வடை போல் தட்டிக்கோங்க. நல்லா அழகாக நமக்கு வடை போல் ஷேப் வரும். ஸோ இது போல் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அழகாக ஒரு வடை போல் கிடச்சிடும். உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும். இப்போ ஒரு பிளேட்டில் நம்ம வடை போல் நமக்கு தேவையான அளவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஒரு பக்கம் ஹீட் ஆகிட்டுருக்கு. பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வடைகளை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்க்கும்போது கவனமாக சேர்த்துக்கோங்க.
கையில் எண்ணெய் படுறது போல் இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக சேஃபாக எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு பக்கம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். ஸோ அது வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக விட்டு நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து வடைகளை உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு பக்கம் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து கலர் மாறி வந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும். வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ள மாவு வந்து வேகாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ இப்போ திருப்பி விட்டாச்சு. ஸோ இப்போ அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இந்த அளவு வந்து நமக்கு நல்லா வெந்து வரணும். ஸோ பொறுமையாக குக் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த மாதிரி சூப்பராக வடை கிறிஸ்பியாக கிடைக்கும். ஸோ இதே போல் மீத இருக்க மாவையும் வடை போல் தட்டி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான நமக்கு சோயா சங்க்ஸ் வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. இதை பிகினர்ஸ் கூட அவ்வளோ டேஸ்டியாக செய்ய முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வடை பாருங்கள் எந்த அளவு உள்ள சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. வெளியில் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குல்ல. நான் கையில் தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள், அவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொல்லியிருக்க அளவுகளில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.